குருப்யோ நமக. நம்ம கிளாஸில் வந்து நேத்தி அறிமுக வகுப்பாக 2 அறிமுக வகுப்பு பார்த்தோம். ஜோசியம் அப்படின்னா என்ன, அது எப்படி நம்ம கைக்கு பல பரிணாமங்களாக மாறி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் முக்கியமாக வந்து பஞ்சபூதங்கள் பற்றி நேத்தி சொல்லியாச்சு. 9 கிரகங்கள் அடுத்தது. 9 கிரகங்களையும் மனப்பாடம் பண்ணிக்கணும். என்னென்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. 9 கிரகங்களுடைய ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு. அந்த கிரகங்கள் பேரை வந்து நீங்கள் எழுதிக்கணும். அடுத்தது பஞ்சபூத தத்துவத்துக்கு 9 கிரகங்கள் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரியன் நெருப்பு தத்துவம், சந்திரன் நீர் தத்துவம், செவ்வாய் மண் தத்துவம், புதன் வாயு தத்துவம், குரு நெருப்பு தத்துவம் நிலத்தத்துவம்னு சொல்லலாம், சுக்கிரன் நீர் தத்துவம், சனி காற்று தத்துவம், ராகு ஆகாயம், கேது நெருப்பு. இப்படியும் சொல்லலாம். ஒரு சில சேஞ்சஸ் வந்து ஒரு சில புஸ்தகத்தில் இருக்கு. சூரியன் நெருப்பு தத்துவம், சந்திரன் நீர் தத்துவம், செவ்வாய் மண் தத்துவம் அண்ட் நெருப்பு தத்துவம், புதன் வாயு தத்துவம், குரு நெருப்பு தத்துவம் அண்ட் நிலத்தத்துவம், சுக்கிரன் நீர் தத்துவம், சனி வாயு தத்துவம், ராகு ஆகாய தத்துவம், ஒரு சில இதில் நெருப்பு தத்துவமும் சேர்ந்து வருது ராகுக்கு, கேது ஆகாய தத்துவம் அண்ட் நெருப்பு தத்துவம். இந்த மாதிரியே ஒரு சில புக்ஸில் வந்து இந்த கிளாஷஸ் இருக்கும். பட் பேசிக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம சூரியன் செவ்வாய் வந்து நெருப்பு தத்துவமாக தான் எடுக்கிறோம். ஆனால் செவ்வாய் வந்து பூமிகாரகன் அப்படிங்கிறதுனால ஒரு சில புக்கில் வந்து மண் தத்துவத்தை இணைச்சிருக்காங்க. அப்புறம் சந்திரனும் சுக்கிரனும் நீர் தத்துவம் தான். அது வந்து எந்த விதத்துலேயும் எந்த இடத்துலையும் மாற்றங்கள் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா சனி வந்து காற்று தத்துவம் தான். குரு வந்து பருத்த உடல் அப்படின்ற இதுக்கு காரகங்கிறதுனால அவரை வந்து நிலத்தத்துவமாகவும் சொல்லுவாங்க. அதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. ராகு கேதுக்கள் வந்து புது பரிணாமங்கள் வளர்ச்சி எல்லாத்துக்குங்கிறதுனால காற்று தத்துவம் அது வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வர்ற அலைவரிசை மொபைல் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அலைவரிசை கற்றை, மொபைல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் ஒரு சிலது இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பரிணாமப்படுத்தி அறிவியல் ரீதியாக வந்து முன்னேற்றத்தை கொடுக்கறது வந்து ராகு தான். அதனால தான் வந்து ராகுவை வந்து ஆகாய தத்துவமாகவும் எடுத்துக்கக்கூடிய இது வந்து கரெக்டாக இருக்குது. நடைமுறையில் வந்து ஓரளவு கரெக்டாக வருது. அடுத்தது கிரகங்கள் கூட வந்து நம்ம என்னென்னா ஒரு சில உறவுகளை வந்து கனெக்ட் பண்ணுவோம். உறவுகள் அப்படின்னு பார்த்தா சூரியன் தந்தை மூத்த மகன், சந்திரன் தாய் வயதில் முதிர்ந்த பெண்கள், செவ்வாய் உடன் பிறந்தவர்கள், புதன் நண்பர்கள், குரு குழந்தைகள் ஆசான்கள்னு சொல்லலாம், சுக்கிரன் அத்தை மனைவி, அப்புறம் மிடில் ஏஜ் ஃபீமேல்ஸ்னால் பெண்கள் எல்லாமே வந்து சுக்கிரனோட கரகத்துவத்தில் வராங்க. சனி வேலையாட்கள், ராகு தாத்தா, கேது பாட்டி. இந்த தாத்தா பாட்டி விஷயத்தில் வந்து இன்னொரு கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, ராகு அப்படிங்கிறது வந்து தந்தை வழி தாத்தா பாட்டின்னு சொல்லுவாங்க,
கேது தாய் வழி தாத்தா பாட்டின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது எந்த இடத்துல நம்ம உபயோகப்படுத்துவோம்னா, சூரியன் கூட ராகு, கேது சேர்ந்திருந்தா ஒரு தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். கிரக இணைவுகள்ல அது வரும். அப்போ சூரியன் பிதிரு தோஷம் அப்படின்னுவோம். அப்போ அந்த பிதிரு தோஷம் யார் வழியா வந்தது அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த கான்செப்டை உபயோகப்படுத்துவோம். சூரியன் ராகு இணைவோ சூரியன் கூட ராகு கனெக்ஷனில் இருந்ததுன்னா அது வந்து தந்தை வழியில் வந்ததாகவும், சந்திரன் கூட ராகு கேது கனெக்ட் ஆகிருந்ததுன்னா தாய் வழியில் வந்ததாகவும் அது நம்ம சொல்லுவோம். அதாவது சூரியன் கூட ராகு, சந்திரன் கூட கேது, இப்படி வந்து எடுக்கிறதுக்கு இதை உபயோகப்படுத்துவோம். அதனால் இதுவும் வந்து கவனமாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். 3வது வந்து 9 கிரகங்கள் வந்து இயற்கை சுப கிரகங்கள், இயற்கை பாவ கிரகங்கள்னு பிரிச்சிருக்கோம். இயற்கை சுப கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா குரு, சுக்கிரன், புதன். இயற்கை சுப கிரகங்கள்னு பார்த்தா குரு, சுக்கிரன், புதன், சந்திரன். வளர்பிறையில் வர சந்திரன் மட்டும்தான் இயற்கை சுபகிரகமாக எடுத்துக்கிறோம். அதே போல் புதனை வந்து தனித்த புதனாக இருக்கும்போது மட்டும்தான் அவர் சுபராக வேலை செய்வார். பாவகிரகங்களோட இணைஞ்சிட்டாருன்னா அவர் பாவராக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். நம்ம சுபகிரகங்களோட இணைஞ்சிட்டாருன்னா இயற்கை சுபராக அவர் வேலை செய்வார். இயற்கை பாவர்கள் அப்படின்னு எடுத்தா சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இயற்கை பாவர்கள் அப்படின்னா சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இந்த 4 கிரகங்கள் பார்த்திங்கன்னா மேலை நாட்டு ஜோதிட முறையில் சூரியனை வந்து அவங்க இயற்கை பாவராக எடுக்கிறதில்ல. ஏன்னா அவங்க வந்து சுபராக மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஏன்னா தந்தைக்கு காரகனாகவும் வராரு, ஒளி கிரகமாகவும் வர்றதுனால அவங்க முறைகளில் வந்து சூரியன் வந்து பாவராக வர்றதில்ல. இதில் வந்து கிரகங்களில் பேஸ் பண்ணும்போது எல்லாமே முழு பாவர் அப்படிங்கிற ரீதியில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லப்படலை. சூரியன் வந்து அரை பாவர் அப்படின்னும், சந்திரன் வந்து தேய்பிறை சந்திரன் பாவர் அப்படின்னும், செவ்வாய் வந்து முக்கால் பாவர் அப்படின்னும், சனி ராகு கேது தான் முழு பாவர்னு சொல்கிறோம். சூரியன் வந்து அரை பாவர், அரை சுபர். செவ்வாய் வந்து முக்கால் பாவர், கால் சுபர். சனி ராகு கேது தான் முழு பாவர். ஏன் செவ்வாய் வந்து முக்கால் பாவர் அப்படின்னு சொல்கிறோன்னா, செவ்வாய் கேந்திரங்களில் இருக்கும்போது வலு அடைந்து இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பூமி, மனை, வாகனம், வீடு எல்லா ஒரு சுபபோகத்தையும் கொடுக்குது. அதனால சுப நிகழ்வுகள் அப்படின்னா செவ்வாயோட தொடர்பு இல்லாமல் அது வந்து நடக்காது. இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து செவ்வாயே தான் வந்து திருமணத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகமாக வரும் பெண்களுக்கு. எப்படி ஆண்களுக்கு வந்து சுக்கிரனை வச்சு பார்க்குறோமோ பெண்களுக்கு செவ்வாயை வச்சு தான் பார்ப்போம். அதே போல் ஒரு பெண் வந்து பூப்பெய்கிறாள் அப்படின்னா அந்த செவ்வாயோட தொடர்பு இல்லாமல் அவள் வந்து பூப்பெய்த முடியாது. அதுபோல் ஒரு வீடு, மனை, வாகனம் வாங்கணுன்னா கோச்சாரத்தில் செவ்வாய் வந்து கனெக்ஷன் ஆகாமல் ஒருத்தர் வீடோ, மனையோ, வாகனமோ வாங்க முடியாது. அதனால தான் இவருக்கு இன்னொரு பேர் என்னென்னா மங்களகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மங்களகாரகன் இல்லாமல் எந்த மங்கள நிகழ்வுகளும் நடக்காது. அதுக்காக தான் முக்கால் பாவர், கால் சுபர் அப்படின்னு சொல்கிறோம். சனி ராகு கேது. சனி வந்து ஒரு எதுக்காக இவங்களை பாவ கிரகங்கள் சொல்கிறோன்னா, சனி வந்து இருள் சூழ்ந்த இடம், நைட்டில் பலம். ராகு நைட்டில் பலம். ஏன்னா ஒளிகிரகங்கள் எல்லாம் பகலில் பலம். ராகு சூரியன் ஒளி பகலில் பலம், குரு பகலில் பலம், சுக்கிரன் பகலில் பலம். ஆனால் இந்த சனி ராகு இருளை சுட்டி காமிக்கக்கூடிய இந்த கிரகங்களை வந்து இரவில் பலமாக எடுத்துக்கிறோம். அதனால தான் அவங்களுக்கு பாவர்னு சொல்கிறோம். இதே பாவகிரகங்கள் வந்து ஒரு சிலருக்கு வந்து லக்ன சுபராக வருவாங்க. அந்த லக்ன சுபராக வரும்போது அவர்கள் வந்து அந்த தசாபுத்தியில் நல்லதை செஞ்சுருவாங்க. அந்த இடத்துல வந்து பாவகிரகம்னு எடுத்துக்க முடியாது. இல்லை சுபர் தொடர்பு பெறும்போது அவங்க அந்த ராசிக்காரங்களுக்கு நல்லதை செஞ்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து கிரகங்களை பற்றின பேசிக்கான ஒரு புரிதல். இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நாம் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போக முடியும். எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து எழுதி வச்சு படித்தா மட்டும்தான் மனசில் பதியும். எப்படி வந்து ஒரு
வீடு கட்டுறதுக்கு வந்து அஸ்திவாரம் வந்து ரொம்ப பலமாக இருக்கணுமோ, அதுபோல தான் இந்த அடிப்படை வகுப்புங்கிறது மிகவும் முக்கியமானதாக இருக்கும். இப்போ குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா, அ உயிரெழுத்துக்களும், மெய்யெழுத்துக்களும் தான் மிக முக்கியம். அப்போ தான் அவங்க வேர்ட்ஸ்குள்ளே முடியும். அதுபோல தான் ஜோதிடத்திலயும் இந்த கட்டமைப்பு இருந்தா தான் நம்ம ஜோதிடத்துக்குள்ள உள்ள முடியும். ஏன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எப்படி கிரகங்கள யூஸ் பண்றோம், அந்த இடத்துல வந்து அவங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே வேரி ஆகும். புரிதல் இருந்தா மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். எல்லா இடத்துலயும் மனப்பாடமும் பண்ணி, இந்த ஜோதிடத்தில நம்ம சக்சஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஜாதகத்திலயும் ஒரு ஒரு புது கருத்துக்கள நாங்களே இன்னும் பழகிட்டு தான் இருக்கோம். எவ்வளோ வருஷம் ஆனாலும், ஒவ்வொரு ஒ புது கருத்துக்கள அந்த ஜாதகம் வந்து நமக்கு குடுத்துட்ருக்கும். ஒரு புது அனுபவத்த வந்து நமக்கு குடுத்துட்ருக்கும். அதனால ஜோதிடத்தில இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே, அவர்களுடைய ஆசாரியார நமஸ்காரம் பண்ணிட்டு, எல்லாத்தையும் தொடரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. குரு இல்லாத வித்தை பாழ் அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து. அதனால அவரவருக்கு பிடிச்ச ஆசாரியர மானசீகமா வணங்கி, அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும். வாழ்க வளமுடன்! கிருத்திகா ஒசோர்.